ஹலோ பெட்டர் சிட்டிசன்ஸ். UFC 322 மேட்ச் ப்ரிடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். JDM மிஸ்ஸஸ் இஸ்லாம் மக்கச்சவ். ஸோ இந்த ஃபைட் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேடிசன் ஸ்கொயர் கார்டன் நியூயார்க்கில் இருக்குது. அண்டு ரெண்டு பேரோட ஃபைட்டிங் லெவலையும் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு JDMஐ சொல்லிடுறேன். JDM இஸ் அ பெஸ்ட் பாக்ஸர். நான் இது வரைக்கும் இலியா டோபோரியாவோட பாக்ஸிங் பார்த்துருக்கேன், அண்டு மேக்ஸ் ஹாலோவே பாக்ஸிங் பார்த்துருக்கேன். ஸோ அதில் ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா JDMக்கு நான் இது பண்ணுவேன். பிகாஸ் JDM இஸ் சூப்பர் பாக்ஸர், நல்லா பாக்ஸ் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட ஃபைட்டு பண்ண ஃபைட்டர்ஸ் எல்லாமே JDM இஸ் அ டஃபஸ்ட் ஆப்போனட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் JDM இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஆப்போனட் ஃபார் இஸ்லாம் மக்கச்சவ். பிகாஸ் ஏன் அதை அவர் நான் சொல்கிறேன்னா, டேமேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அவர்கிட்ட. அண்ட் நாக் அவுட் பண்ணுற பவர் இல்லைனா கூட டேமேஜ் அதிகமாக கொடுத்துருக்காரு அவரோட ஆப்போனட்டுக்கு. அதே போல் ஹெட் மூமெண்ட் இஸ் அ பெஸ்ட்டு. ஹெட் மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு இடத்துல நின்று ஃபைட்டே போட மாட்டார். ஆப்போனண்ட்டை பார்த்திங்கன்னா அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களோ இல்லையோ, பட் தேடி கார்னரில் போயிட்டு ஸ்ட்ரைக்கை லேண்ட் பண்ணிகிட்டே இருக்கார், அந்த காம்பினேஷன் பஞ்சு. ஸோ அந்த ஒரு அக்ரெசிவ் அவர்கிட்ட இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த போட்டி 2 பஞ்சு ஆப்போனண்ட் காம்போ, அதாவது 2 பஞ்சு ஆப்போனண்ட் கனெக்ட் பண்ணாங்கன்னா இம்மிடியட்லி ப்ரெஷர் போட்டு 6 பஞ்சு to 7 பஞ்சு டப்புன்னு அந்த கனெக்ட் பண்ணுற லெவல் அவர்கிட்ட இருக்குது. கிராப்லிங்கு நல்ல கிராப்லர் கூட சொல்லலாம். ஸோ ஒரு டீசெண்டான ஒரு கிராப்லிங் கிரவுண்ட் கண்ட்ரோல் வச்சுருக்காரு. அண்டு ஒரு நாக் அவுட் பண்ணுற அளவுக்கு ஒரு பவர் இல்லைனாலும் டேமேஜ் பண்ணி நாக் அவுட் எடுக்கிற அளவுக்கு பவர் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு JDM ஸ்ட்ரைக்கிங்கில் மட்டும் இஸ்லாமை ப்ரெஷர் போட்டார்னா எனக்கு தெரிஞ்சு 3 to 4 ரவுண்ட்ஸு பாதிலேயே மேட்ச் ஸ்டாப் ஆகிடும். பிகாஸ் JDM கிட்ட அந்தளவுக்கு ஒரு எபிலிட்டி இருக்குது. நல்ல ஒரு ஃபைட்டர், நல்ல ஒரு டெக்னிக்கலாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஃபைட்டர். ஸோ நான் JDM சைடு ஒரு 50% மைண்ட் இருக்குங்க. நான் என்ன இருந்தாலும் இஸ்லாமுக்கு நல்ல ஒரு ஃபேனு. JDM சைடு ஒரு 50% மைண்ட் இருக்குது, அவர் நல்லா ஃபைட்டு பண்ணுவாருன்னுட்டு. JDM இஸ் அ பெஸ்ட் பாக்ஸர் இன் UFC வெல்டர் வெயிட் டிவிஷனில். அண்ட் ஆப்போசிட் இஸ்லாமை பற்றி பார்த்துடலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ரெஸ்லர் இந்த கரண்ட் சுச்சுவேஷனில், ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ரெஸ்லர் இஸ்லாம் கிட்ட பிடிச்சதே யார் எப்படியோ என் பெஸ்ட்டை நான் காமிக்கிறேன் ஆக்டகானுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டாமினேட்டாக மேட்சை கொண்டு போகிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பெஸ்ட்டு ரெஸ்லர்னு சொல்லுவேன். ஸ்ட்ரைக்கிங் பார்த்தீங்கன்னா டீசெண்டான ஒரு அப்ரோச்சு. அண்டு கிரவுண்ட் அண்ட் பவுண்டு என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் எ கிங்கு. JDMஐ ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு டேக் டவுன் சக்ஸஸ் பண்ணிட்டார். கிரவுண்ட் அண்ட் பவுண்டு ப்ரெஷர் போட்டு கீழே தள்ளி கிரவுண்ட் அண்ட் பவுண்டு ப்ரெஷரை போட்டு அவர் மேலே அப்பர் பொசிஷன் கிடச்சிதுன்னா போட்டு ஒரு வழி பண்ணி விட்ருவார் JDMஐ. 100% உண்மை. பிகாஸ் JDM இது வரைக்கும் ஃபைட் பண்ணியிருக்காரு. பட்டு ஒரு ஹை லெவலில் ரெஸ்லர்கிட்ட ஃபைட் பண்ணும்போது அவரோட அவுட்புட் ரொம்ப டேமேஜ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். அந்த டேமேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இஸ்லாம் போல் ஒரு ரெஸ்லர்கிட்ட நீங்கள் டவுன் பொசிஷனில் மாட்டிக்கிட்டிங்கன்னா, அதாவது கிரவுண்ட் அண்ட் பவுண்டில் டவுன் பொசிஷனில் மாட்டிக்கிட்டிங்கன்னா ஸோ மேட்சை மூச்சே விட்ருவாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக விளாடணும். பிகாஸ் டேக் டவுன் எடுக்க விட்டாலே முடிஞ்சுது மேட்ச்சு. அந்த ஒரு பொசிஷன் கிடைச்சாலே போதும். அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்லருக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். பிகாஸ் ஒரு பாக்ஸருக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரைக்கிங்கில் ஃபைட் ஐக்கியூ தெரியுமோ, அதே போல் சேம் டு சேம் ஒரு ரெஸ்லர் நம்பர் 1 ரெஸ்லருக்கு அதே ஆக்டகானுக்குள்ளே ஒரு சிங்கிள் லெக் டேக் டவுனோ ஒரு டபுள் டேக் டவுனோ கிடைச்சா என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு விஷயத்தில் இஸ்லாம் கிட்ட ரொம்ப பாதுகாப்பாக விளாடணும் JDM. ஒரு வேளை ஒரு டேக் டவுன் கிடச்சி சக்ஸஸ் ஆச்சுனாலும் சரி, 2 டேக் டவுன் கிடச்சி சக்ஸஸ் ஆச்சுனாலும் சரி, இஸ்லாம் ஒரு டேக் டவுனில் அவரோட டேமினேட்டை ஃபுல்லாக லேண்ட் பண்ணிட்டார்னா அண்டு அடுத்தடுத்த வர ரவுண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இஸ்லாம் கோயிங் டு ஸ்ட்ரைக்கிங். எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைக் பண்ண போவார். அகெயின் JDM ஃபார்வர்டு ப்ரெஷர் போட்டு ஸ்ட்ரைக் பண்ண வரும்போது சிங்கிள் லெக் டவுனோ டபுள் லெக் டவுனோ இல்லை நல்ல ஒரு ஃபைட் ஐக்கியூவில் எப்படியாச்சும் ஒரு டேக் டவுன் எடுத்து மேட்சை மறுபடியும் கிரவுண்ட் அண்ட் பவுண்டு கொண்டு போவார். 5 நிமிஷம்ன்றது அவங்களுக்கு கஷ்டமான விஷயமே கிடையாதுங்க. ஒரு நல்ல ரெஸ்லருக்கு அவங்கக்கிட்ட JDM மாதிரி ஒரு ஃபைட்ரு இஸ்லாம் கிட்ட டேக் டவுனை அப்சர்வ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கிங்களேன், கீழே எப்படியாச்சும் கொண்டு போயிட்டு ஒன்று பேக் கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. அப்படி இல்லைனா எப்படியாச்சும் டாப் பொசிஷன் வர பார்ப்பாங்க. கிராப்லிங் பண்ணுறது ஓகே, பட் இஸ்லாம் மாதிரி ஒரு ரெஸ்லர்கிட்ட கிராப்லிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸ்ட்ரைக்கிங் ஓகே, பட் ஸ்ட்ரைக்கிங் எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. பட் JDMோட ஸ்ட்ரைக்கிங் நான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறேன். இஸ்லாமை கிட்ட நெருங்க விட மாட்டாருன்னுட்டு பார்க்கலாம். இஸ்லாம் ஸ்ட்ரைக்கிங்லாம் ஓடிச்சு உள்ளே பூந்து டேக் டவுன் எடுக்கிறாரா, இல்லை டேக் டவுனே எடுக்க வர மாட்டேன், என்கிட்ட ஸ்ட்ரைக்கிங் மட்டும் தான் நீ பண்ணணும், பாக்ஸ் பண்ணு சொல்லிட்டு JDM இஸ்லாமை கூப்பிட்டு வரான்னு தெரில.
டுமாரோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாத கேர்ஃபுல்லாக ஜேடிஎம் எடுத்து இந்த மேட்சை விளாடணும். அப்படி விளாண்டா மட்டும்தான் ஜேடிஎம்மால் பெல்ட்டை திரும்பி அவர் நாட்டுக்கு கொண்டு போக முடியும். அப்படி இல்லைனா இஸ்லாமுக்கு இது பல வருஷ கனவுன்னு சொல்லிட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே சொல்லிட்டாரு, பேப்பர் வியூ ஷோவிலேயே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் எந்த லெவலில் அவர் ப்ளே பண்ணுவார்னு அவருக்கே தெரியும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இஸ்லாமுக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச்சு, ஜேடிஎம்க்கு ஒன்லி பெல்ட்டை தக்க வச்சுக்கிற மேட்ச்சு. ஜேடிஎம் ஜெயிச்சார்னா இது வரைக்கும் அவர் போட்ட ஃபைட் எல்லாமே அண்டர் ரேட்டட்ஸ். இப்போது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் வெளியே தெரிய ஆரம்பிப்பார். இஸ்லாம் ஆல்ரெடி ஒரு பாப்புலர் தான், பட் இஸ்லாம் இப்போ டபுள் சாம்பியனாக ஆனார்னா இதுக்கப்புறம் அவரோட இது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். யூஎஃப்சியே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் மவுஸ் வந்திருக்கும். பேப்பர் வியூ இந்த மேட்ச்சுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சேல் ஆகிருக்கு. லாஸ்ட்டாக ஜேடிஎம் மெயின் ஈவெண்ட் விளாட்ன ஒரு ஃபைட்டு பார்த்திங்கன்னா பிலால் முகமது கூட, அதுக்கு பேப்பர் வியூ ஒழுங்காக போகல. பட் அதை எடுத்து இது கம்பேர் பண்ணிங்கன்னா டபுள் மடங்காக போயிருக்கு. ஸோ மாஸ்டர் மைண்ட் டேனா ஒயிட்டு மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் வச்சுருக்காரு நியூயார்க்கில். ஸோ நல்ல ஒரு ஸ்டேடியம்மு. இது வரைக்கும் டிக்கெட் சேல் ஆகிருக்கு. நிறைய பேருக்கு டிக்கெட்டே கிடைக்கல, ரொம்ப ரேட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து ரூமர்ஸ் கிளம்பிட்டு இருந்தது. டுமாரோ வெயிட் பண்ணி மேட்சை பார்க்க வேண்டியதுதான். அண்டு நீங்கள் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டில்லா அண்ட் நியூவா எதுன்னு சொல்லிவிட்டு அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா இன்ஸ்டாகிராம்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க.